100% ஒரு கிங்கோடைய குழந்தை ஏழையா வாழ முடியாது அப்படின்னா அண்டத்துக்கு அரசன் அவருடைய குழந்தை ஏழையா வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இப்ப மீறி நம்ம ஏன் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கிறோம்னா நம்மளுடைய எண்ணங்களால கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, சார் உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் நார்மலா தான் சார் சொல்லுது, எனக்கும் ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு, என் ஒய்ஃபுக்கு ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு சார், ஆனா குழந்தை பாக்கியமே இல்லை. சரி, கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நம்ம சயின்ஸ்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஆணோட விந்தும் பெண்ணோட நாதமும் சேரும் போது குழந்தை பிறகுது நம்ம படிச்சிருக்கோம், அதான் நிஜம் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். சார் அப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருபோதும் நடக்கவே நடக்காது. ஆணோட விந்து பெண்ணோட நாதமும் சேர்ந்தா குழந்தை பிறக்கும்னா எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கும். யோக ரகசியம் அது இல்லை. யோக ரகசியம் என்ன சொல்லி தருதுன்னா, ஆணுடைய விந்தும் பெண்ணோட நாதமும் சேரும் போது, இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒன்னா சேரும் போது மூணாவது ஒரு ஹையஸ்ட் ஃபோர்ஸ் அதுல வந்து கலக்கலன்னா உயிரா ஜெனிக்காது. ஹலோ, அதனாலதான் அந்த காலத்துல நம்மளுடைய ஞானிகள் என்ன பண்ணாங்கன்னா, உனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போன்னு சொன்னாங்க. ஏன் கோயிலுக்கு போக சொன்னாங்கன்னா, அந்த ஹையஸ்ட் ஃபோர்ஸை பிரார்த்தனை மூலியமாக நீ வர வை அப்படின்னு மறைமுகமா சொன்னாங்க. இப்ப நானும் நினைச்சிட்டு இருக்கேன், என்னுடைய அம்மாவுடைய நாதம் என்னோட அப்பாவுடைய விந்தால நான் கலந்து நான் பிறந்திருக்கேன் நான் நினைக்கிறேன்ல, கிடையாது. மூணாவது அவருடைய லைஃப் ஃபோர்ஸ் உள்ளார வந்ததுனால தான் நான் பிறந்திருக்கேன். அப்ப என்னோட வித்து யாரோட வித்தா இருக்கு? இப்ப ஹையஸ்ட் ஃபோர்ஸ். அந்த ஹையஸ்ட் ஃபோர்ஸோட வித்து எல்லாத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய ஒரு வித்துல இருந்து நாம பிறந்திருக்கோம் அப்படின்னா இங்க எப்படி ஏழும் உங்களுக்கு சொந்தமாகும்? அதை என்னைக்கு நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ அந்த மொமெண்ட்ல இருந்து உங்க லைஃப் ஃப்ரீ ஆகும். the moment you realize நான் ஹையஸ்ட் ஃபோர்ஸ்ல இருந்து தான் நான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா things are going to be something miracle. biggest miracle மேல miracle நடந்துட்டே இருக்கும். என்ன வேணுமோ நடக்கிறத பார்க்க முடியும். யாருக்கு அந்த miracle நடக்கும்? கற்ற வித்தியை செயல்முறைக்கு யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த மிராக்கிள் நடக்க காமிச்சு. எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கின்றது முக்கியம் இல்லை, கத்துக்கிட்டத நான் எவ்வளவு செயல்முறையா மாத்துறனோ அவனுக்கு அந்த மேஜிக் நடக்கும்.